வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று டிசம்பர் 18 மார்கழி 2. குமரிக்கடலில் வலுப்பற்று நீடிக்கும் தாழ்வு பகுதி. குமரி அருகே இன்று அதிகாலை 4:30 மணி அளவிலான வானிலை அமைப்பின்படி குமரிக்கடலுக்கு மிக அருகே நகர்ந்து நீடிக்கிறது. அதிகன மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரங்களுக்கு மழைப்பொழிவினுடைய தீவிரம் எப்படி, மழை பரவல் மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விரிவடையக்கூடும், நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாழ்வு பகுதியினுடைய நகர்வுகள் அடுத்து எவ்வாறு இருக்கும், நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிகனமழை பொழிவிற்கு முடிவு எப்போது என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்று அதிகாலை 4:30 மணி அளவிலான வானிலை அமைப்பின்படி தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பற்று நீடிக்கக்கூடிய நிகழ்வு வலுவான மழைப்பொழிவை குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்து நேற்று நள்ளிரவு வரை நீடித்துக் கொண்டிருந்தது. சற்று குமரி, நெல்லை மாவட்டங்களில் தெற்கு பகுதிகளில் ஓரளவிற்கு சுழற்சி மிக நெருக்கமாக நகர்ந்து நீடிக்கக்கூடிய நிலையில் சற்று வடக்கு நோக்கி விலகி நீடிக்கிறது. அதாவது நெல்லை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், அநேக தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள், மதுரை, விருதுநகர், தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்து வலுவான கனமழை பொழிவு ஆங்காங்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. அநேக நெல்லை, குமரி, தூத்துக்குடி மாவட்டங்களினுடைய நீர்த்தேக்கங்கள் நிறைந்து பேரளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது அநேக செய்தி ஊடகங்கள்லையும் செய்தியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அதை பற்றி நான் மீண்டும் ஒரு முறை இங்கே நான் கூற அவசியமில்லை. தற்போது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு நேற்று காலை முதல் நேற்று நள்ளிரவு வரையிலான சுமார் 20 முதல் 21 மணி நேரங்களில் அதிக மழைப்பொழிவை ஏற்படுத்தியதற்கான சான்றுகளாக உச்சபட்ச மழைப்பொழிவை, இதுவரை வரலாறு காணாத மழைப்பொழிவை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் கிட்டத்தட்ட 20 மணி நேரங்களில் 84 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் 67 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் 60 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டி 56 சென்டிமீட்டரும், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் 45 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை தலா 40 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி 37 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும், இதெல்லாம் 20 மணி நேரங்களில் கொட்டி தீர்த்திருக்கிறது. இதே போல அநேக திருநெல்வேலி, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களில் 15 முதல் 30 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவு அநேக இடங்களில் பதிவாகி இருக்கிறது. இதன் விளைவாக பேரளவு வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரங்களில் மீண்டும் இதே அளவிற்கான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள். பரவலான மழைப்பொழிவு குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், மழைப்பொழிவினுடைய நீட்சி குமரிக்கடல் நோக்கி குமரிக்கடல் தாழ்வு பகுதியானது வடக்கு நோக்கி மிகவும் குமரி நோக்கி நெருங்கியிருக்கக்கூடிய நிலையில் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளுக்கும் மழை பரவலாகவும் கனமழை பொழிவாக பரவலடைய வாய்ப்புகள் உள்ளன அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரங்களில். அதே போல மத்திய மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளி, கரூர், திருப்பூர்,
கோவை, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அநேக மேற்கு பகுதிகள், பழனி அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும், அதே போல திருப்பூர் மாவட்டத்தினுடைய மேற்கு தெற்கு பகுதிகளுக்கும் மழை பரவலாகவும், அதே போல நாமக்கல் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கும் மழை நீட்சியடைய இன்று அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரங்களில், இன்று முற்பகல், பிற்பகல், இரவு நள்ளிரவு வரையிலான இந்த காலத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. அதே போல டெல்டா மாவட்டங்களில் காற்று சுழற்சியினுடைய தீவிரத்தன்மை காரணமாக கிழக்கு வடகிழக்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்து அவ்வப்போது வேக மாறுபாடுகளுக்கு ஏற்ப நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளில் திடீர் மழைப்பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கக்கூடும். என காற்று கிழக்கு வடகிழக்கு காற்று உள்நுழையும் முகப்பு பகுதிகளாக, சுழற்சி நோக்கி உள்நுழையும் முகப்பு பகுதிகளாக மயிலாடுதுறை, கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்ட பகுதிகளும், பாக்சலசந்தி மற்றும் வட இலங்கை சார்ந்த பகுதிகளும் அமைந்திருக்கிறது. தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இருக்கக்கூடிய நிலையில் தென்கிழக்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் வடகிழக்கில் இருந்தும் காற்று சுழற்சியாக இந்த பகுதிகள் வழியாக உள்நுழைந்து சுழற்சி நோக்கி வலுவுடன் முன்னேறுகிறது. மணிக்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் என்ற அளவில் தற்போது காற்றினுடைய வேகம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது படிப்படியாக இன்று காலை வெப்பம் உயர காற்றினுடைய வேகம் மேலும் அதிகரிக்கக்கூடும். சில நேரங்களில் சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப காற்றினுடைய வேக மாறுபாடுகள் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடும். இந்த நேரில் காற்று குவிதல் ஏற்பட்டு ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படும். நிரந்தரமாக இந்த இடத்துல கனமழை பொழிவு, இந்த இடத்துல மழை பரவல் என உறுதியாக கூறிவிட இயலாது. மேகமூட்டமான அடர்ந்த வானிலை இந்த மாவட்டங்களில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும். மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று வெப்பம் உயர்தலுக்கு ஏற்ப மழைப்பொழிவு ஆங்காங்கே நம் அறிவித்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு இன்று நிச்சயமாக ஆங்காங்கே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலை வரக்கூடிய 12 மணி நேரங்கள் முதல் 24 மணி நேரங்கள் வரை, ஏன்னா சுழற்சியினுடைய நகர்வும் அதனுடைய வலுவடையும் நிலையும் அதை பொறுத்து 12 முதல் 24 மணி நேரங்களில் வானிலையில் மாற்றங்கள் உருவாகும். அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரங்களில் சுழற்சி மேலும் அது குமரி மற்றும் திருவனந்தபுரம் இந்த கடல் பகுதி சார்ந்து மிக அருகில் வந்தமையக்கூடிய நிலையும், தாழ்வு பகுதியானது சற்று வலு குறையக்கூடிய நிலையும் ஏற்படக்கூடும். இந்த நிலையில் வலு குறையக்கூடிய நிலையில் காற்று வளிமண்டல மேலடுக்கில் ஏற்படக்கூடிய வேக மாறுபாடு காரணமாக டெல்டா மாவட்டங்களிலையும் மத்திய மேற்கு மாவட்டங்களிலையும் ஆங்காங்கே சற்று மழைப்பொழிவு வலுவடையக்கூடும். தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு படிப்படியாக வீழ்ச்சி அடையக்கூடும். இது நடைபெறுவதற்கு நாளை காலை வரை கால அவகாசம் இருக்கிறது. நாளை காலை முதல் தான் இந்த மாதிரியான நிகழ்விற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இந்த தாழ்வு பகுதியானது மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து குமரி, திருவனந்தபுரம் இந்த பகுதிகள் சார்ந்த கடல் பகுதியில், அதாவது குமரிக்கடல், அரபிக்கடல் பகுதியில் சற்று வலு குறையக்கூடிய நிலை நாளை அதிகாலை நேரத்தில் அல்லது இன்று நள்ளிரவு வாக்கில் ஏற்படலாம். அந்த நேரத்தில் சற்று வலுவிழக்கக்கூடிய நேரத்தில் வலுவாக ஈர்க்கப்பட்டு வரும் கிழக்கு வடகிழக்கு காற்றில் வேக மாறுபாடுகள் வளிமண்டலத்தில் ஏற்படும். இதன் காரணமாக மழைப்பொழிவு பெறக்கூடிய மாவட்டங்களாக புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் மத்திய மேற்கு மாவட்டங்களில் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், திண்டுக்கல் தெற்கு மாவட்டத்திலேயோ, திண்டுக்கல் மேற்கு பகுதிகள், கிழக்கு பகுதிகள் இங்கெல்லாம், திருப்பூர், கோவை மற்றும் நாமக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்து, கரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து
ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு சூழல் உள்ளன. இது நாளை அதிகாலை நேரத்தில் அவ்வாறான வானிலை மாறுபாடுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை அதிகாலை முதல் சுழற்சியாக இந்த தாழ்வு பகுதியானது வலுவிழந்து அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடிய நிலை இருப்பதன் காரணமாக நாளை அதிகாலை முதல் மழைப்பொழிவினுடைய தீவிரம் தென் மாவட்டங்களில் வலு குறையும், படிப்படியாக குறையும், விலகும். ஆனால் மேற்சொன்ன டெல்டா மற்றும் இதர மேற்கு மத்திய மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு நீடித்து நாளை முற்பகலுடன் மழைப்பொழிவு விலகக்கூடிய நிலை உள்ளது. இதுதான் தற்போதைய நிலையில் வானிலை அமைப்பில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களாக உள்ளது. எனினும் வானிலை என்பது தொடர் மாற்றங்களுக்கு உள்ளாகக்கூடியது. தொடர்ந்து கண்காணிப்பும். தொடரும் வானிலை பற்றிய அண்மை தகவல்களுடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.